முருகனோட அறுபடை வீடுகள்லையே நமக்கு முதல்ல நினைவிற்கு வர்றது அப்படின்னா முதலாவது படை வீடான திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றம் போய் வந்தவங்களுக்கு, திருப்பம் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கும் அது நடக்கக்கூடிய ஒரு தலமா இருக்கு அப்படின்னு பலராலும் நம்பப்பட்டாலும் அந்த கோவிலினுடைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. மதுரையிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய குடைவரை கோயிலான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அப்படிங்கிறது 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. சங்கம் வளர்த்த மதுரையில அறுபடை வீடுகள்லையே முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல ஒரு குடைவரை கோயில் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வரைக்கும் இது குடைவரை கோயிலாத்தான் அறியப்படுது. இந்த கோயிலோட பெருமையை பற்றி சங்ககால நூல்களான பரிபாடல், திருமுருக ஆற்றுப்படை, அகநானூறு, கலித்தொகை, மதுரை காஞ்சி இந்த மாதிரியான இலக்கியங்கள் எல்லாம் பாடப்பெற்று இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவர்களாலையும் பாடப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலமா இருக்கு. முற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் குடைவரை கோயிலாக தோற்றம் பெற்ற இந்த திருக்கோயில் பிற்கால பாண்டியர்களோட காலங்களில் மேலும் பொலிவுற்று அழகிய மண்டபங்களை கொண்ட கோபுரங்களோட கூடியதாகன கோயிலா மாறியது அப்படிங்கிறது தான் வரலாறு. சரி, தென்புறத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயிலுக்கு அருகில சமணர் கற்படுகை இருக்கு. பாண்டியர்கள் முதல் இடைக்கடை அப்படின்னு 3 தமிழ்ச்சங்க காலங்களிலும் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. சடையவர்மன் சொல்லப்படக்கூடிய பட்டம் பெற்று ஆட்சி புரிந்த நெடுஞ்சடையன் பராந்தகன் இவருடைய காலம் அப்படிங்கிறது கிபி 765 815. இந்த காலத்திய செப்பேடுகள் லண்டன் பிரிட்டிஷ் பொருட்காட்சியிலையும் கிடைச்சிருக்கு, சென்னை பொருட்காட்சிகள்லையும் கிடைக்க பெற்றிருக்கு. திருப்பரங்குன்றம் கல்வெட்டுக்கள் அப்படிங்கிறது இவனுடைய ஆட்சி காலத்திற்கு சான்றா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னனுடைய தளபதிகளில் ஒருவராகிய சாந்தன் கணபதி அப்படிங்கிறவர் தான் திருப்பரங்குன்றத்தில் சிவபெருமானுக்கு கோயில் எடுத்திருக்கிறாரு. அந்த கோயில் இன்னைக்கு வழிபாட்டில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்து குடைவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நாயக்கர்களோட ஆட்சி காலத்தில் இந்த கோயிலுக்கு பெரிய அளவிலான திருப்பணிகள் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக ராஜகோபுரத்தை வீரப்ப நாயக்கர் சக ஆண்டுல, அதாவது 1505 கட்டி முடிச்சாரு. இவர் கோயில் திருமதிலையும் கட்டி கொடுத்திருக்கிறாரு. திருமலை நாயக்கர் கிபி 1659 முருகனை எப்போது தான் வழிபட்டு கொண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை கொண்டதுனால தன்னுடைய உருவச்சிலையையும் தன்னுடைய மனைவி 2 பேரோட உருவச்சிலையும் அங்கு அமைச்சிருக்கிறாரு. திருக்கல்யாண மண்டபம் அப்படிங்கிற திருவாட்சி மண்டபம் நாயக்கர் ஆட்சி காலத்துல அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்தது. ஆஸ்தான மண்டபத்தில் 48 தூண்களோடு இருக்கக்கூடிய அழகிய கண்கவர் சிற்பங்களை ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. சங்க இலக்கியத்தில் திருப்பரங்குன்றம் மதுரை மாநகரோட அழகை குறிப்பிடும் போது குடிநுடங்கு மருகிற் கூடல் குடா அது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு அழகியலோட இருந்த ஒரு பகுதியாக மதுரையும் அதை ஒட்டிய திருப்பரங்குன்றமும் அறியப்படுது. அதற்கு பின்னாடி வந்த திருவிளையாடல் புராணம் பாண்டியர்களால் அமைக்கப்பட்ட கூடல் அப்படிங்கிறது கிழக்குல திருபுவனத்தையும் மேற்குல திருப்பரங்குன்றத்தையும் நோக்கியபடி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு மதுரையோட தென்மேற்கு திசையில 5 கல் தொலைவில் தான் இந்த திருக்குன்றம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பழமையான இலக்கியங்கள்ல இந்த பகுதியை தன்பரன் குன்று அப்படின்னு குறிக்கப்பட்டு பின்னாடி தென்பரங்குன்று அப்படின்னு ஆகி அதுவும் மருவி திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பெயர் நிலைத்தது அப்படிங்கிறதும் வரலாறு குறிப்பிடுகிறது. பரன்குன்று அப்படிங்கிறதோட சமஸ்கிருத வடிவம்னா பரங்கிரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இறைவனை பரங்கிரிநாதர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றும் நம்பப்படுது. இன்றைய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானோட சிறந்த தலமா அந்த கால இலக்கியங்கள்ல சொன்னதற்கேற்ப சிறப்போட இருந்தாலுமே சங்க காலத்துல இருக்கப்பட்ட முருகன் கோயில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இங்கதான் இருந்துதா அந்த கோவில் அப்படிங்கிற தகவல்களும் இல்லை. இருந்தாலும் 2 குடைவரை கோயில்களுமே சமண குகை தலங்களுமே இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த குடைவரை கோயில்களோட வழிபாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிபி 8ஆம் நூற்றாண்டுல பாண்டியன் பராந்தர நெடுஞ்செழியன் 6வது ஆட்சி ஆண்டுல தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இங்கு கிடைக்கக்கூடிய இந்த கிரந்த கல்வெட்டுல சிவபெருமானுக்காகத்தான் இந்த கோயில் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படிங்கிறது சிவனுக்காகத்தான் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகள் மூலமாக தெளிவா தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த 2 குடைவரை கோயில்கள்லையுமே முருகன் துணை கடவுளாகத்தான் காட்டப்பட்டிருக்கிறார். அதனால முருகப்பெருமானோட கோயிலா இது எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அது சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான்.
சங்க காலத்திலிருந்தே முருகன் கோயில் அப்படின்னு தானே இந்த இடத்த குறிப்பிடுறாங்க. இடையில மட்டும் அது எப்படி சிவன் கோயிலா மாறி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழலாம். ஆனா அந்த கேள்விக்கான இடமே இல்லை. கோயில் சிவபெருமானுக்காகத்தான் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற கல்வெட்டு தெளிவா இருக்கிறதுனால முருகப்பெருமானோட சந்நிதியா பிற்காலத்துல அது ஏற்றம் பெற்றிருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் சங்ககால சிறப்பு பெற்று முருகன் சந்நிதியாக இது மாற தொடங்கி இருக்கலாம் அப்படிங்கிற கூற்றும் பரவலாக நம்பப்படுகிறது. இதற்கு பின்பு திருமலை நாயக்கர் காலத்துல இது உன்னத நிலையை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. திருமலையன் மாற்றி வைத்தான் திருப்பரங்குன்றத்தை அப்படிங்கிற பழமொழியை கூட இந்த விஷயத்துல நாம கருத்தில் கொள்ளலாம். தமிழகத்தோட வட பகுதியை பல்லவர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த காலகட்டத்துல தான் தென் பகுதியை முற்கால பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதாவது சாளுக்கிய வேந்தர்கள் பல்லவர்களோடு போரிட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்து மாதிரியே பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் அடிக்கடி போர் அப்படிங்கிறது இருந்தது. அந்த போரினுடைய தாக்கம் காரணமாக தான் தமிழகத்தோட தென் பகுதிகளில் பாண்டியர்கள் பல்லவர்கள் மாதிரியே குடைவரை கோயில்களை அமைக்கிறதுக்கான ஒரு யுக்தியை எடுத்தாங்க அப்படிங்கிறது இது ஒரு சாராருடைய கருத்தா இருக்கு. பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில்களில் கல்வெட்டு மூலமா அந்த கோயில் கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதுவும் குடைவரை கோயில்கள் அமையப்பட்ட காலத்திற்கு ஒரு சான்றா சொல்லப்படுது. அப்போ குடைவரை கோயில்களை பார்க்கும் பொழுது கிபி 6ஆம் நூற்றாண்டிலேருந்தே பாண்டிய நாட்டு பகுதியில் இந்த கோயில்கள் அப்படிங்கிறது தொடங்கி இருக்குங்கிறத புலப்படுது. குன்றக்குடியில மலையோட அடிவாரத்திலையும் புதுக்கோட்டை மாவட்டத்துல திருக்கோக்கர்ணத்திலையும் குடைவரை கோயில்களை இப்பவும் நம்மளால பார்க்க முடிகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டு திருமயத்துல குடைவிக்கப்பட்ட கோயிலையும் பார்க்கிறோம். கிபி 8ஆம் நூற்றாண்டுல ஆனைமலை திருப்பரங்குன்றமும் உருவாக்கப்பட்டிருந்தது, அதையும் பார்க்க முடிகிறது. அப்படி இலக்கியங்கள் வகையாக பார்க்கும் பொழுது 10 பாட்டோட முத்துப்பாட்டா ஏனைய பாடல்களுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து பாட்டா இருக்கக்கூடிய முதற் பாட்டு அப்படின்னா அது திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையோட ஒரு பாட்டுல முதற்கண்ணாகவே குறிப்பிடப்படுறதுங்கிறது பரங்குன்றமே அப்படிதான். இதை 317 அடிகள்ல சங்ககால புலவரான நக்கீரர் பாடியிருக்காரு. முருகன் அருளை பெற்ற ஒருவன் அவர் அருள் பெற விரும்பிய மற்றொருவனை முருகனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்ததுதான் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லுது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பொருள் பெற்ற ஒருவன் பொருள் இல்லாத வறியவனை கண்டு இன்னின்ன பெருமைகளை உடைய இன்னாரிடத்திலே சென்றால் வேண்டும் பொருள் அனைத்தையும் பெறலாம் அப்படின்னு ஆற்றுப்படுத்துறது, வழிபடுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இதை புலவர்கள் வேண்டி செய்த ஒரு செயல் அப்படின்னு குறிப்பிடலாம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில முருகன் உரையும் இடங்களா 6 இடங்களை சொல்றாரு. எப்படின்னா, குன்றுதோரோடு குமரனின் உறைவிடங்களை கூறிய நக்கீரர் முருகனை கண்டு வழிபடுவோர் அவன் புகழை எவ்வாறெல்லாம் ஓதுகின்றனர் அப்படின்னு விவரிக்கிறார். ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ ஆள்கெழு கடவுள் புதல்வமால் வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றி வெல்போர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பின் பழையோல் குழவி வானோர் வனங்குவில் தானை தலைவ மாலை மார்ப நூலரி புலவ செருவில் ஒருவர் பொருவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொன்மலை மங்கையர் கனவ மைந்தரேரே வேல்கெழுந்தடகை சால் பெருஞ்செல்வ அப்படின்னு நீலக்கூடிய இந்த பாடல்களில் முருகனுடைய வழிபாடு முறை, அவருடைய அமைவிடம் இதெல்லாத்தையும் பார்க்க முடியுது. இலக்கிய உலகில் மட்டும் இல்லை, சமய உலகில் கூட திருப்பரங்குன்றத்தினுடைய இனிமை அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு. சைவ சமய நாயன்மார்களில் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் இந்த தலம் பற்றி பெருமையாக பாடியிருக்கிறாங்க. சுந்தர தேவாரத்தில் 2வது தலமாக திருப்பரங்குன்றம் இருக்கு. 11 பாடல்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பதிகத்தோட இறுதி பாட்டில் தான் பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அடிகேல் உமகாட்செய அஞ்சுது மென்றமரர் பெருமானையாரன் அஞ்சி முடியாமல் உலகாண்ட மூவேந்தர் முன்னே முழிந்தாருமோர் 4 என்றினையும் படியா இவை கற்று வல்லரடியார் பரங்குன்றமே யமர மண்ணடிக்கே குடியா வாகினோர்க்கும் ஓர் கோவுமாகி குலவேந்தராய் விண் முழுதாள்பவரே அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சேர சோழ பாண்டிய மன்னர்களோட சுந்தரர் இத்தலத்தை வழிபட்டது பெரிய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு வரலாற்று செய்தி. கோயிலோட அமைப்பை பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்துல திருப்புறங்குன்றம் அப்படிங்கிறது இப்போ கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய தென்பரங்குன்றம் குடைவரை கோயிலை தான் பிரதானமாக இருந்திருக்கு. இந்த கோயில் சேதமடைஞ்சதுனால கோயிலோட மறுபக்கத்துக்கு மாற்றி முருகப்பெருமான வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைச்சிருந்தாங்க. அதனால தான் திருப்பிய பரங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் திருப்பரங்குன்றம்னு மருவியதா சொல்லப்படுகிறது. அருணகிரிநாதரோட திருப்புகள்ல தேவர் பணிந்தெழு தென் பரங்குன்றை பெருமாளே அப்படின்னு பாடியிருக்கிறாரு. இந்த கோயில்ல சிவன் நின்ற கோலத்துல கிழக்கு திசை நோக்கி இருக்கிறாரு. இவருக்கு பின்புறத்துல நந்தி நின்ற நிலை
நிலையில இருக்கிறாங்க. அம்பிகை இந்த கோயில்ல இல்ல. அருகில சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு தெற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார். ஆனா மயில் வாகனமும் இல்ல. அவருடைய வலதுபுறத்துல நடராஜர் இருக்கிறாரு. மேற்பகுதியில பஞ்சமுக விநாயகர் காட்சியளிக்கிறார். பஞ்சமுக விநாயகரை சுற்றிலும் 8 விநாயகர்கள் இருக்கிறாங்க. இது என் திசையை குறிக்கக்கூடிய வினமா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில் தொல்பொருள் ஆய்வுத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகன் குடிகொண்ட இடம் அப்படிங்கிறதுனால திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தெய்வானையை மணந்த இடமும் திருப்பரங்குன்றம் தான். இதனாலதான் சிவன் தலமாக இருந்த திருப்பரங்குன்றம் முருகனோட முதற்படை வீடா மாறினுச்சு. பழந்தமிழ் நூலான அகநானூறுல திருப்பரங்குன்றம் முருகன் ஆலயத்தை பற்றின குறிப்பு இருக்கு. அதுல ஒரு வருடம் முழுக்க இடைவிடாது பல்வேறு விழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தன அப்படின்னும், அந்த விழாக்கள்ல மதுரையில இருந்தவங்கள்லாம் பெருமளவுல கலந்து கொண்டார்கள் அப்படின்னும் அந்த நூல்ல கூறப்பட்டிருக்கு. சோழ பாண்டிய மன்னர்களோட ஆட்சி காலத்துல திருப்பரங்குன்றம் கோயிலுக்கான திருப்பணிகள் நிறைய மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முகலாய படையெடுப்பு, பிரிட்டிஷ் ஆட்சியில தமிழகத்துல ஏராளமான கோயில்கள் சிதைக்கப்பட்டதனாலையும் பூசாரி ஒருவரோட தியாகத்தினாலையும் திருப்பரங்குன்றம் கோயில் தப்பியதாக சொல்லப்படுகிறது. முருகனோட அறுபடைகள்ல 5 வீடுகள் மலையிலையும் கடல் சார்ந்த பகுதியிலையும் இருக்கு. திருப்பரங்குன்றம் மட்டும்தான் நிலப்பரப்புல இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கருவறையில முருகனோட கோவிலுக்கு இருக்கக்கூடிய மூலவர் அபிஷேகம் அப்படிங்கிறது கிடையாது. வேலுக்கு மட்டும்தான் அபிஷேகமும் பூஜைகளும் செய்யப்படுகிறது. இதைத்தான் முருகன் குன்றம் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல அகநானூரோட 53வது பாடல்ல மதுரை இளநாகனார் குறிப்பிடுறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட இந்த பாடல் முருகன் ஒரு குறிஞ்சி நில கடவுள், அதனால இது ஸ்கந்தர் மலை அப்படின்னு சமஸ்கிருத மயப்படுத்துறாங்க. சுப்பிரமணிய சுவாமி கோயில் இந்த கோவில அரசு பதிவு அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த பெயருக்கும் கல்வெட்டுக்கும் ஆதாரம் இது வரைக்கும் இல்லை. ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாதிரி முருகன் குன்றம் அப்படிங்கிற இலக்கிய ஆதாரத்தின் அடிப்படையில 7ஆம் நூற்றாண்டுல தேவார மூவர் இந்த சிவன் கோவிலாகத்தான் பாடுறாங்க. திருப்பரங்குன்றத்தினுடைய நாயனார் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு குறிப்பிடுகிறது.